மஞ்சக்கரை வந்து பச்சையாக இருக்கணும், நல்லா பொரியக்கூடாது. இதில் வந்து உப்பாக இருக்கும். சொசைட்டியில் விட பாருங்கள், இதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். பார்த்தீங்களா அப்படி வந்துட்டு நல்லா வதங்கி பார்த்தீங்கன்னா ஓயில் விடுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா போட்டு வாட்டராக வைக்கேன் சிக்கன் 2 சோசேஜ். பார்த்தீங்களா அப்படி வந்துட்டு நல்லா வதங்கி. பார்த்தீங்கன்னு சொன்னால் புள்ளிகளுக்கு நல்ல விருப்பம் தான். அதையும் காட்டுறது உங்களுக்கு பாருங்க. சட்டியை வந்து வழியாக கழுவி போனாங்க. இப்போ ஆல்ரெடி வட்டி வந்தது பேக்கெட்டாக. ஹாய் வணக்கம் மக்களே, நீங்கள் எல்லோரும் அப்படி சோமாக இருக்கிறீங்களா மக்களே? நான் நல்ல சோமாக இருக்கிறேன் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டை கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன் மக்களே. இன்றைக்கு நீங்கள் என்ன காணொலியில் பார்க்க போகிறீங்களான்னு சொன்னால், நான் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மேக் பண்ண போகிறேன். காலை உணவு. அதுவும் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னால் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். அதுதான் உங்களுக்கு நான் தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மக்களே. அதுதான் நீ பார்க்க போகிறீங்களா மக்களே. மற்ற வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு தேடி வரும். எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே. வாங்க என்ன மாதிரி குக் பண்ண போகிறேன், எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி வீடியோக்குள் போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ இந்த பீன்ஸை வந்து இப்போ அவிக்க போகிறேன், குக் பண்ண போகிறேன். இதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னென்னு சொன்னால் பாருங்க, இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் கட்டாயம் பீன்ஸ் பாவிக்கணும். பீன்ஸை அடுப்பு குறைச்சிட்டு குடிக்கோ குறைக்கணுமே காணுமே. இப்போ வந்து பீன்ஸை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு மெட்டலில் பார்க்க பீன்ஸ் கொதிச்சிடும். இதை மூடி விடுவோம். இப்போ என்னென்னு சொன்னால் மக்களே, இப்போ சொசேஜ் வந்து பேர் போட போகிறோம். பாருங்க கொண்டாங்க மெட்டி சொசேஜ் பாருங்க. இப்போ கேஷ் ப்ரௌன் வந்து போட போகிறேன். இதுக்குள்ள கேஷ் ப்ரௌன் போட்டுட்டு ஏப்பர் இருக்க பாருங்க. கேஸ் ப்ரௌன் போட்டு கேஸ் ப்ரௌன் பண்ணியாச்சு. மெட்ரோ வந்து உங்களுக்கு சொசைட்டி போடுற நான் காட்டையில் சொசைட்டி போட்டு இருக்கிற சொசைட்டி வந்து ஏப்பரக்காக போட்டிருக்கேன் பாருங்க. அது நல்லா வந்து கோச்சி புரிஞ்சு வர போகுது. வேறு ஏப்பர் இருக்கேன் கேஸ் ப்ரௌன் ஜலாடுக்கு. சரி, அது கிட்ட மெட்டதை பார்ப்போம்பாங்க. இந்த பேக்கன் வந்து இப்போ நாங்கள் இதில் இந்த சட்டியில் போட்டு வாட்ட போகிறோம் பாருங்க மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் போட்டு வாட்டராக வைக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வடிவா 3 முட்டை போடுவோம். கணக்கு போட்டு காணுமா. ஓ, இது நான் குயிக்காக நல்லா வாடி வந்துருந்தாங்க. மட்டும் கேட்டுங்க. அது கொஞ்சம் குறையுங்க, அடுப்பு சொட்டு குறையுங்க. வடி வாட்டர் மட்டும் கேட்டோம். அந்த வடியாக பார்த்தீங்க என்ன என்ன பக்கம் திருப்பி மெட்ட போடுவோம் தானே. நல்ல வடிவாக பொரிஞ்சு வரும் பாருங்க. இதில் வந்து எண்ணெயும் வந்து பெருசாக விட தேவை. சும்மா நாங்கள் லைட்டாக எண்ணெய் தூங்கினா நான் எண்ணெயும் விடாமல் வாட்டலாம் போட்டேன். ஆயில் இது சட்டி அப்படி தான் பாருங்க. இப்படி வருதுன்னு பாருங்க. இந்தியாவில் வந்து சொசேஜ் பொரியுது, கேஷ் ப்ரௌன் பொரிஞ்சுட்டு பாருங்க. அப்புறம் இல்லை சரி பாருங்க, கொஞ்சம் பொரிய வரணும். இல்லை நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. நல்லா வாட்டி வரும் பாருங்க. அதுதான் பிரிடும் கொஞ்சம் பொரிய போகணும். பார்த்தீங்களா அது நல்லா வாட்டி வந்துட்டு வேறங்க. இஞ்சால போடுற சைடில் இடம் கிடக்குண்டு என்ன கொண்டு போடலாம் காணும் வேணா. அதை எடுக்கலாம் நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் பொரிய வேணும் வேணா. வெள்ளைக்காரர் வந்து இப்படி தான் பச்சியை வாட்டி சாப்பிடுவாங்க. நாங்களும் சாப்பிட்றோம். நாங்கள் அடிக்கடி இப்போ இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு வீடியோ காட்டுவோம்ன்றக்க தான். நடுவே சாப்பிடக்கூடாது. நடுவே சாப்பிட்டா கொழுப்பு கூட இருந்துட்டு சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைகளுக்கு கூடுதலாக விருப்பம் இது. பார்த்தீங்களா அப்படி வந்துட்டு நல்லா வதங்கிட்டு தூக்கி அதுக்குள்ள வைங்க. பறக்குது வேறுங்க திரைச்சி.
இதெல்லாம் கொழுப்பு தான் என்ன பேக்கனண்டா இருந்துட்டு இப்போலாம் சாப்பிடுங்க, டெய்லி இப்படி சாப்பிடாங்க, இருந்துட்டு ஆசைக்கு வாங்கி செய்து சாப்பிடலாம். ஆனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் கடையில் சாப்பிட்றோன்னு சொன்னால் சரியான விலை என்ன 12.99 வரும். நாங்கள் இப்போ வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. இனி வந்து இஞ்சாலும் நல்லா எண்ணெயை வடியை விட்டுட்டு அதை போடுங்க பிரியாணி அப்படி அதுக்கு வந்து வடி இதில் போட்டு வைக்கிறா பார்த்தீங்களா. நல்லா புரிஞ்சுட்டேண்ணே, ஆளும் பொய்ய விட்டே தான் வந்துடும். பீன்ஸ் வந்து மைக்ரோலையும் சூடாக்கலாம், நாங்கள் சட்டியில் விடுச்சுவாங்க. அதை வந்து பீன்ஸை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம், அதை பொறிச்சு போட்டு கடைசியாக சூடாக்குறதுக்காக பீன்ஸை நிப்பாட்டி வச்சுட்டோம். இனி அடுத்து இதையும் போடுறேன். பொறிச்சு போட்டால் கொஞ்சம் பீன்ஸை சூடாக்கி போட்டு பிள்ளைகளை சாப்பிட கொடுக்க சரி. மெதுவாக போடுவோம், மெதுவாக. பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் தானே, நான் கூடுதலாக செய்து கொடுக்குறேன். நான் இன்றைய தான் நீங்கள் காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் காணொலியில் போடுறேன் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். இன்னும் கொஞ்சம் பொரியணும் வேணா, இதை கொஞ்சம் பிரட்டி விட்டா சரி. நல்லா பொரிஞ்சு வரணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கன் எல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ பீன்ஸும் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்க, பாருங்க பீன்ஸு நல்லா கோச்சி வந்துட்டு. எனக்கு பீன்ஸை நிப்பாட்ட போகிறோம். பார்ப்போம் பீன்ஸ் கோச்சிட்டு வந்து கொஞ்சம் கொதிக்கணும் மாதிரி காணாது, இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் நிப்பாட்டி வைக்க வேண்டியதான். பீன்ஸ் நியர்லி ரெடி. என்ன சொன்னால் மக்களே, என்ன சொன்னால் சட்டியை வந்து கழுவ போகிறேன். என்ன பேக்கன் பொரிச்சே தானே கழுவி போட்டு நீ வந்து மஷ்ரூம் வந்து வாட்டி எடுக்கப்புறம் அதையும் காட்டுறது உங்களுக்கு பாருங்க. சட்டியை வந்து வடியாக கழுவி போட்டு நான் முதல் வந்து மஷ்ரூமை போட்டுருக்கணும், நான் மறந்து போனேன். இப்போ அதால் மஷ்ரூமை போட்டு இருந்தால் ஈஸி. பேக்கன் போட்டாடியா சட்டியை கழுவ வேண்டியாரு. மஷ்ரூம் முதல் போட்டுருந்தால் கழுவ தெரியல என்ன உடைய சோப்பு காணுமே. நீட்டாக கழுவி போட்டு திருப்பி வந்து மஷ்ரூமை போட போகிறோம். மஷ்ரூம் போட பார்ப்போம்பாங்க. இது வந்து காளான் வந்து நல்லா கழுவி நாங்கள் வச்சுனாங்க. இப்போ ஆல்ரெடி வட்டி வந்தது பேக்கெட்டாக, அதை தான் யூஸ் பண்ணுறோம். இதை நாங்கள் இப்போ போட்டு கிழங்க போட்டிங்க போடுவோம். இப்போ தாங்க இல்லை கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம். இப்போ காளானை வந்து இப்போ வடியாக கழுவினாங்க. இது வட்டினுடைய இந்த காளான் வந்தது. இப்போ நல்லா டிசைனை வடியாக வட்டி வச்சுருக்காங்க. இப்போ இதை நாங்கள் லைட்டாக இதுக்குள்ளே போட்டு வரட்டப்புறம் நல்ல எண்ணெய் விட மாட்டோம், சும்மா லைட்டாக அந்த எண்ணெயை ஸ்ப்ரே அடிச்சு விட்டோம்னா சரி என்ன. தண்ணி வந்து மட்டும் கொஞ்சம் நல்லா இதெண்டா டக்குன்னபடியாக வந்துடும் வேணும். பட்டர் தேவையில்லை, அந்த ஸ்ப்ரே அடிச்சிடுவோம். பட்டர் தேவையில்லை, பட்டர் போட்டால் எரிஞ்ச மனம் கொண்டு அடிக்கும். சும்மா அப்படி அது கொஞ்சம் மட்டும் பட்டர் போடலாம், கிணக்கு இல்லை கொஞ்சம் போட்டு எடுத்துருக்கலாம் போட. இது வந்து இப்போ தண்ணி போன உடனே குறைஞ்சி வந்துடும் கொஞ்சமாக வந்து இதான் காளான். இங்கிலீஷில் வந்து மஷ்ரூம்ன்றது பாருங்க. காளான் எப்படி இருக்குண்டு இதெல்லாம் உடம்புக்கு நல்லது என்ன, சும்மா அவிச்சு போட்டு சாப்பிடலாம். பார்த்தீங்களா காளான் கொஞ்சம் அவிஞ்சு வந்து தண்ணி வந்தோன்னே கொஞ்சம் வந்துட்டு என்ன கிணக்கு ஒன்று சொன்னா இல்லை நான் பேங்க போட்டால் கொஞ்சம் குறைஞ்சி வந்துட்டு என்ன அப்படித்தானே. அது எண்ணெயும் போட தேவை, இப்படி சும்மா அவிச்சு கூட போய்க்கலாம். சொட்டு எண்ணெய் லைட்டாக போடுவோம், தண்ணி அப்படி இப்படியே சாப்பிடலாம், அது நல்லது. கொஞ்சம் உப்பு போடுவோம், லைட்டாக உப்பு போட்டு உப்பு போடக்கூடாது விளங்குது உங்களுக்கு என்ன. பார்த்தீங்கன்னு சொன்னால் மஷ்ரூம் வந்து காளான் வந்து அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ கொஞ்சம் ஆயில் அடிக்கிறா வேறங்க, குக்கிங் ஆயில் போட்டு கொஞ்சம் பிரட்டி விட்டால் இனி ரெடி ஆகிடும் இது வேறங்க. காளான் வந்து அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ கேஸ்ரோன் வச்சு நான் நம்ம சொசைட்டியும் பார்ப்போம் போகிறோம். கொஞ்சம் எங்கள் சொசைட்டிலாம் நல்லா போய் வந்துட்டு வேறங்க இப்படி வந்துட்டு பார்த்தீங்களா நல்ல கலரில். நீங்கள் அப்படியே சாப்பிட வேண்டியான் இதுக்குள்ளே இருக்கட்டும், ரக்கினா ஆறிப்போம். அப்படி அதுக்குள்ளே வைக்க போகிறோம் தாங்க. சொசைட்டி பாருங்க அப்படி நெஞ்சாரம் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இனி வந்து கேஸ்ப்ரோனை பாருங்க, கேஸ்ப்ரோன் அவிஞ்சிட்டுது, நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது பாருங்க. சிலதை வந்து பொரியலை வைப்போம் பார்த்தீங்களா அப்படி வந்துட்டு. இன்னும் கொஞ்சம் பிரட்டி விட்டால் இது அவிஞ்சிடும். பாருங்க
நான் வந்து என்னென்னு சொன்னால் மனைவிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில் வேலை செய்ய எனக்கு ஈஸி. அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கேன். அவள் செய்கிறா பார்த்து சிரிக்கிறாங்க ரெண்டு. சரி அங்கே குடிக்கணும். பாருங்க ரெடி ஆகிடுது. மஷ்ரூம் காளான் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ காளானை வந்து இதுக்கு போட்டாச்சு. கணக்காக கிடந்து இப்போ கொஞ்சம் வந்துட்டு தானே 2 பேக்கெட் வாங்கினாங்க. பாருங்க 2 பேக்கெட் மாதிரி திரியுது. பாருங்க கொஞ்சமாக வந்துட்டு காணும் தான் எங்களை 5 பேருக்கு. பார்த்தீங்கன்னா ஆயில் விடணும். பாருங்க இது கொஞ்சம் கூட ஆயில் விடணும். என்ன மெட்ட மாதிரி பொரிக்கிறதாங்க. ஆயில் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் இப்போ வந்து எண்ணெய் கோச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களை எண்ணெய் போட்டதானே கோச்சிரு எண்ணெய் வேறுங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் கோச்சிட்டு இப்படி தான் முட்டை பொரிக்கிறது. என்ன பண்ண போடுவோம். அடுப்பு கொஞ்சம் மயில போடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்மே வேறங்க எப்படி வந்துட்டு அந்த முட்டை கிட்ட கொண்டாங்க. பாருங்களா முட்டை எப்படி வந்து கொண்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் தட்டை வேறங்க இப்படி தான் பெறணும். வந்தால் தான் இதாக இருக்கும். இதுக்குள்ள வைக்கணும் எடுத்து கொடுங்க பிள்ளைகளுக்கு. பார்த்தீங்களா இப்படி தான் முட்டை வரணும். பார்த்தீங்களா பொரிஞ்சு நடு மஞ்சக்கரு வந்து கருவக்கூடாது. மஞ்சக்கரு வந்து பச்சையாக இருக்கணும். நல்லா பொரியக்கூடாது. அப்போ இந்த சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்படி தான் வெள்ளைக்காரம் வந்து இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் செய்வாங்க. இதுக்கு அச்சு மாரி இருக்குது. அதுவும் போட்டு செய்யலாம். நாங்களுக்கு நோம்பில் செய்கிறோம். பாருங்க இப்படி வந்து இப்படி வேறுங்க இப்படி வடியாக பிரிஞ்சு வருது. பார்த்தீங்க முட்டை மஞ்சக்கரு வந்து அப்படியே பச்சையாக தானே இருக்கும். சைட் தான் போய் இருக்கும். இனி அப்படியே தூக்க முடியாது. வேறுங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. முட்டை இப்படி தான் பொரிக்கிறது. காலை உணவு ரெடி ஆகிடுது மக்களே. என்னென்ன சாப்பிட போகிறோன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இது ஹேஷ் ப்ரௌன் பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. இதில் வந்து 2 பேக்கன் 2 சோசேஜ். பார்த்தீங்களா சோசேஜ். இது வந்து முட்டை வந்து பார்த்தீங்களா நடு வெள்ளைக்கரு மஞ்சக்கரு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது பச்சையாக. இது வந்து இது ஹேஷ் ப்ரௌன் மஷ்ரூம் பாருங்க. மஷ்ரூம் கொஞ்சம் மஷ்ரூம். இதுக்குள்ள வந்து நடுவில் வந்து பீன்ஸை விடப்படும். பாருங்க கொஞ்சம் பீன்ஸ். பார்த்தீங்களா கொஞ்சம் பீன்ஸ். பாருங்க இதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புள்ளியில் சாப்பிட்டுருக்கீங்க பிஸியாக நிற்கணும். அப்போ நான் உங்களை இதில் வச்சு சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்க இந்த மஷ்ரூம் வந்து சாப்பிடுவோம் அப்படி இருக்குண்டு. வேணுமானா நாங்கள் சால்ட்டு பெப்பர் எல்லாம் போடலாம். நாங்கள் போடல எனக்கு ஓகேயாக இருக்குது. இந்த இதில் வந்து உப்பாக இருக்கும். சொசைட்டியில் விட பேக்கரியில் வந்து உப்பாக இருக்கும். அப்போ அதால் நாங்கள் வந்து உப்பு போட தேவையில்லை. இந்த காஷ்மீர் இல்லை நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். பேக்கரி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்தீங்க முட்டையை பேர் நெஞ்சு எப்படி வேறு தானே மஞ்சக்கரு. பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும் மஞ்சக்கரு. இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரிஞ்சால் பிரேக்ஃபாஸ்ட் டேஸ்ட் இல்லை. ஓகே மக்களே இதான் எங்களுடைய காலை உணவு. அப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. உண்மையில் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ எனக்கு சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னு நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் நான் தெரியும் நிறைய பேர் இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சி பார்க்குறீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் மக்களே. ஓகே மற்ற வந்து யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்துக்கொண்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே மக்களே காலை உணவுடன் விடைபெறுவது உங்கள் லண்டன் ஜெகன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் மக்களே. பாய் 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 பாய்.